இவர் வந்து தலைவரை ஃபாலோ பண்ணி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு மீம்ஸ் பார்த்தேன். இவர் வந்து அரசியல் வந்து சரியான கைடன்ஸ் இல்லாதனால இவர் வந்து பின்வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்படி வந்து Facebookல ஒரு மீம் வந்து போய்கிட்டு இருக்கு, எல்லாருமே பார்த்திருப்போம். இருந்தாலும் வந்துட்டு ஒருவேளை பின்வாங்கிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அதுல கமெண்ட்லாம் நான் பண்ணிட்டு வந்தேன். இருந்தா கூட எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இவர் வந்து எல்லா விஷயத்தையுமே தலைவரை காப்பி பண்ணி தான பண்றாரு. சோ அதே மாதிரி அரசியலையும் இப்ப தலைவர் வந்து ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு ஆப்ல கிரியேட் பண்ணாரு. அது நிறைய பேர் வந்து என்ட்ரிலாம் பண்ணுவோம். அதுல ஐடி கார்டுலாம் வந்துச்சு. இந்த ப்ராசஸ் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தது. எல்லாருக்குமே தெரியும் அவருக்கு பிரச்சனை வந்தது அப்படிங்கிறது எல்லாருமே தெரியும். இருந்தாலும் சிலர் வந்து ஏத்துக்க மாட்டாங்க. நம்ம வந்து அதை புரிஞ்சு ஏத்துக்கிறோம், அவ்வளவுதான். அவருக்கு பிரச்சனை வந்ததால அவர் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலத்தை வந்து நான் வந்து கட்சியை இப்பவே கலச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார் இல்லையா. அதே மாதிரி நான் வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ அதே மாதிரி தலைவர் மாதிரி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் இது வரைக்கும் அவர் செஞ்சது எல்லாமே தலைவர் செஞ்ச மாதிரி தான் இருந்தது. ஒரு கட்சி பேர் அனௌன்ஸ் பண்ணாரு, அதுக்கு ஒரு ஆப் கிரியேட் பண்ணாரு. அந்த ஆப்ல நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ண வச்சாரு. ரிஜிஸ்டர் பண்ண உடனே அவங்களுக்கு ஐடி கார்டு போச்சு. இது வரைக்கும் தலைவர் பண்ண மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ ஒருவேளை தலைவர் பண்ண மாதிரியே எனக்கு வந்து பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு இதெல்லாம் கலச்சிட்டு திருப்பி சினிமாக்கே போயிட்டு வரோம் அப்படின்னு எனக்கு தோணுது. நான் யோசிச்சிருக்கேன் இது முன்னாடியே. ஆனா இன்னைக்கு அந்த மீம்ஸ் பார்க்கும்போது என்னடா இது, ஒருவேளை இதுலயும் தலைவர் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி பண்ணிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு.